திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான விஷயங்களை நம்ம நிறைய பண்ணிருக்கோம். இலவச பஸ்களை விட்டுருக்கோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கோம். இப்படி பல்வேறு பெண்களுக்கான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து முன்னின்ற திமுக பொறுத்த வரைக்கும் கொளத்தூர்ல முதலமைச்சர் அவர்களே தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வு தான் பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் குடும்பத்துல யாராலையுமே இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திமுக தோல்வி அடைந்தால் கூட ஒரு கௌரவமான நம்பர்ஸோடு திமுக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஸ்டாலினை வீழ்த்த முடியாது, உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற நிலையில தான் முதல்வர் குடும்பமே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட், எதிர்பார்க்காத ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து விஜய் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் யாரை நிறுத்தி வேண்டும் என்றாலும் முதலமைச்சரை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வு தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ திமுக மட்டத்துல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இடி தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் பின்னாடி சிறுவர்கள் தானே இருக்காங்க, சிறுமிகள் தானே இருக்காங்க, விஜயால என்ன செய்ய முடியும்னு சாதாரணமாக இடை போட்ட நிகழ்வு தான். தெளிவாக இந்த விஷயங்கள்ல காய்களை நகர்த்தினாங்க. எப்படி காய்களை நகர்த்தினாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பலமே வந்து யூத் தான். யூத் செக்டார் தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இவர்கள் மூலமாகத்தான் நம்ம களத்துல வந்து ஒரு வலிமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல போல்டாகவே அவங்க வியூகங்களை அமைச்சிருந்தாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை சிந்தாமல் சிதறாமல் தங்களுக்கு ஆதரவான நிலையில வியூகங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூகம்பத்துல சிக்கி அண்ணா அறிவாலயம் டேமேஜ் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பேசலாம் அப்படின்னா விஜய் குறித்து விமர்சனம் செய்வதற்கு இவர்களிடத்துல எந்த விதமான உருப்படியான விஷயங்களும் கிடையாது. இனி விஜய் அவர்கள் அரியணையில சிஎம்மாக உட்கார்ந்து சில ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போதுதான் அதுல தவறுகள் நடந்தால்தான் அரசியல் ரீதியாக இவங்க வந்து தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய தனிப்பட்ட விஷயங்களை விமர்சிப்பது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொய்யான விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பயன்படுத்துவது, இல்ல அங்க தவறு நடந்திருக்கு, இவங்க கோல்மால் பண்ணாங்க, இல்ல இது வெற்றியே கிடையாது, மெஜாரிட்டி கிடைக்கல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியோடு இருந்த திமுகவை தமிழக வெற்றி கழகம் வீட்டுக்கு அடிச்சு துரத்துறாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளரான திரு நல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் முழுமையாக வந்தாச்சு. இந்த முடிவுகளின் போது முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல். இதில் சில விஷயங்கள் வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எதிர்க்கட்சி திமுக தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்தாச்சு. எதிர்க்கட்சிக்கு உண்டான வேலையை இப்போலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சார்ந்த ஊடகங்கள் பேசும்போது தெரியுது. இதை நம்ம அடுத்தது பேசலாம். ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து அவருடைய தாய் தந்தையை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. சில ஆண்டுகளாகவே, அதாவது 2019 அவருக்கும் அவர் தந்தைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா சில தகவல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இசை வெளியீட்டு விழா, மாநாடு இதில் பார்க்கும்போது சில விஷயங்கள் தென்பட்டுச்சு. இப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்ததன் மூலியமாக எனக்கும் என்னுடைய அப்பாவிற்கும் எந்தவித கருத்துப்பாடும் இல்லை, குடும்பம் ஒற்றுமையாக தான் இருக்குன்னு உணர்த்துறதுக்காக தான் இந்த சந்திப்பா? கண்டிப்பா. என்ன காரணம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இனி விஜய் மீது வந்து என்ன விமர்சனங்களை முன்வைக்கலாம் அப்படிங்கறதான் கழுகு பார்வையாக செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எதிர்கட்சி திமுக. ஏன்னா திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போதுதான் வேகம் எடுத்து செயல்படுவாங்க, மக்கள் வேலைகள்ல வந்து தீவிரமாக ஈடுபடுவாங்க, சட்டமன்றத்துல வந்து சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய ஒவ்வொரு நகர்வுலையுமே என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன குறைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற வேலைகள்ல வந்து திமுக ஈடுபடுவாங்க. இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள், எந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னாலும் வந்து இதே போன்று அவருடைய தாய் தந்தையிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கட்சி சார்புடைய நிகழ்ச்சியில கூட மேடைக்கு முதல் வரும்போது முதல்ல வந்து அவருடைய தாய் சோபா அவர்களை கட்டி அணைத்து அவருடைய தந்தையிடம் பேசிட்டு தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தாங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனை அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா
தமிழகத்துல திமுகவை அகற்றுவதற்கு பாஜக நீண்ட நெடிய காலமாக காய்களை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. பாஜக சாதாரண கட்சி கிடையாது, நேஷனல் இந்திய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அதனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 3 முறை பிரதமராக இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வலிமையான கட்சியாக பாஜக டெல்லியில உட்கார்ந்து இருக்காங்க, இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60-70% மேற்பட்ட மாநிலங்கள்ல பாஜகவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பாஜகவால கூட தமிழகத்துல திமுகவை எதிர்த்து களமாட முடியல, அரசியல் செய்ய முடியல. எந்த அளவுக்கு வியூகங்கள் அமைச்சு, இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து பெரிய ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர். எந்த ஒரு வியூகம் அமைச்சாலும் எதிரிகளை வந்து திக்கு முக்காட வச்சு விட்டுருவார் அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்படுது. இது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பல மாநிலங்களில் எதிர்கட்சிகளை அடிச்சு துவம்சம் பண்ணி ஓட விட்டு பாஜகவை அரியணை ஏற்றிய அமித்ஷா அவர்களுடைய வியூகங்கள் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எடுபடலை. அவங்க எந்த வியூகங்கள் அமைச்சாலும் திமுக வந்து ஏதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் மூலமாக அதை தங்களுக்கு சாதகமான அம்புகளாக மாற்றி பாஜகவை எதிர்க்கக்கூடியதுல திறமை வாய்ந்தவர்கள் தான். இப்படிப்பட்ட திமுக வந்து பாத்தீங்கன்னா தொடர் வெற்றிகளை ஈட்டிக்கிட்டே வர்றாங்க. 19 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா 2019 இருந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. கூட்டணி வந்து எந்த விதத்திலையுமே சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அலையன்ஸ் வந்து உடையல்ல, கண்டினியூஸா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொடர் வெற்றிகள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து எல்லா தேர்தல்களையுமே திமுக வெற்றி பெற்று வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சுமார் 75 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பாரம்பரியம் மிக்க பல முதலமைச்சர்களை கொண்ட பல முதலமைச்சர்களை பார்த்த கட்சி திமுக. இப்படிப்பட்ட திமுகவை அகற்றுவதற்கு பாஜகவாலேயே முடியாத சூழ்நிலையில வந்து இன்னைக்கு முதலமைச்சரே தோற்கடிச்சிருக்காங்க. இன்றைக்கு முதலமைச்சரே அவருடைய சொந்த தொகுதியில 2011 இருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதியில தலைகீழாக பாய்ந்து தண்ணி குடித்திருக்கிறார். தண்ணி குடிச்சும் அங்க பலன் இல்லாமல் போயிருக்கிறது. சுமார் 10,000 வாக்கள் வித்தியாசத்துல ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. பல அமைச்சர்கள் உட்பட அமைச்சர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அது இன்னொரு விஷயமாக இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சரே, அதாவது திமுகவுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அங்க தோற்கடிக்கப்படுறார். அது தோற்கடிச்ச நபரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து கடந்த காலங்களில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சென்றவராக இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் மூலமாக தமிழக வெற்றி கழகம் மூலமாக அங்க நின்று முதல்வரையே தோற்கடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சுலபமாக முதலமைச்சர்களை தோற்கடிக்க முடியாது. அதுவும் ரூலிங் பார்ட்டியில முதலமைச்சராக இருக்கும் போது சந்திக்கக்கூடிய எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தோற்றராக பெரிய அளவுல வரலாறுகள் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான விஷயங்களை நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், இலவச பஸ்களை விட்டுருக்கோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், இப்படி பல்வேறு பெண்களுக்கான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து முன்னின்ற திமுக பொறுத்த வரைக்கும் கொளத்தூர்ல முதலமைச்சர் அவர்களே தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வு தான் பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் குடும்பத்துல யாராலையுமே இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியல. அதாவது திமுக தோல்வி அடைந்தால் கூட ஒரு கௌரவமான நம்பர்ஸோடு திமுக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஸ்டாலினை வீழ்த்த முடியாது, உதயநிதி ஸ்டாலினை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற நிலையில தான் முதல்வர் குடும்பமே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட், எதிர்பார்க்காத ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து விஜய் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் யாரை நிறுத்தி வேண்டும் என்றாலும் முதலமைச்சரை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட நிகழ்வு தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ திமுக மட்டத்துல முதல்வர் குடும்பத்திலையும் சரி, அதே நேரத்தில் திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலையும் சரி. 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் யாருமே பெரிய அளவில் தேரல, துரைமுருகன்ல இருந்து எல்லாமே அங்க அவுட்டு தான். அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இடி தாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம திமுகவை ஓரங்கட்ட முடியாது, திராவிடத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக செயல்பட்ட திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இப்ப சுக்குநூறா ஒட்டச்சு சிதற விட்டுட்டாங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அறிவாலயத்துடைய செங்கலாக சிதறப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதான் சார், இப்போ நீங்க சொல்றீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் அல்லாமல் இளைஞர்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இருக்கட்டும், டிஆர்பி ராஜா இருக்கட்டும், இவங்களுக்குமே அடி பலமா விழுந்திருக்கு. கண்டிப்பாக. அது என்ன அப்படின்னா இந்த விஷயம் எதை உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா போன்றவர்கள் தோல்வியை தழுவுறாங்க? இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற நிலையில கவுத்து போட்ட கரப்பான் பூச்சி மாதிரி தத்தளிச்சு தான் இறுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா சேப்பாக்கத்துல கூட தோல்வி தழுவதற்கான நிலையில தான் போய்கிட்டு இருந்துச்சு.
3000 ஓட்டுலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி கூட வந்து இறுதி கட்டத்தில் உறுதி செய்யப்பட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞர் அணிக்கு தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா போன்றவர்கள்லாம் தோற்கடிக்கப்படுறாங்கன்னா என்ன காரணத்துக்காக திமுகவில் வந்து மூத்த தலைவர்களும் இந்த தேர்தலில் தோன்றிருக்காங்க. கொஞ்சம் இளமையோடு இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதாவது பாரம்பரியம் மிக்க குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க தான். எதுவுமே முதல் முறையாக தேர்தல் சந்திச்சவங்க கிடையாது. தொடர்ச்சியாக திமுகவுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க தான். என்ன காரணத்துக்காக இங்க தோல்வியை தழுவுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வரும்போதுதான் இந்த இளைஞர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான வேலைகளை அதிமுக மட்டுமல்ல திமுகவும் கோட்டை விட்டு விட்டது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய பலமே வந்து இந்த இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்கள் அப்படிங்கும் போது இவங்க வந்து அதை சாதாரணமாக இட போட்டாங்க. சாதாரணமாக இட போட்டது அப்படின்னா விஜய் பின்னாடி சிறுவர்கள் தானே இருக்காங்க, சிறுமிகள் தானே இருக்காங்க, விஜயால என்ன செய்ய முடியும்னு சாதாரணமாக இடை போட்ட நிகழ்வு தான். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து பெரிய அளவில் ஆக்குவை பண்ணி இருந்துட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியா கேம்பெயின் பிரச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கவனம் செலுத்தலையோ அப்படிங்கிற கொஸ்டினும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமை பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா தாவேகா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஜான ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இந்த விஷயங்கள்ல காய்களை நகர்த்தினாங்க. எப்படி காய்களை நகர்த்தினாங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பலமே வந்து யூத் தான் நமக்கு பலமா இருக்காங்க. அப்ப யூத் செக்டார் தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். இவர்கள் மூலமாகத்தான் நம்ம களத்துல வந்து ஒரு வலிமையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல போல்டாகவே அவங்க வியூகங்களை அமைச்சிருந்தாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை சிந்தாமல் சிதறாமல் தங்களுக்கு ஆதரவான நிலையில வியூகங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல தான் பெரிய அளவுல விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், விஜய் சம்பந்தப்பட்ட இந்த கேம்பெயின்கள், செல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பெரிய அளவுல ரீல்கள்லாம் பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆகி வந்துட்டு இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் Facebook, ட்விட்டரை விட இன்ஸ்டாகிராம அதிக அளவுல பயன்படுத்தினாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதிக அளவுல பயன்படுத்தினாங்க. இதை திமுகவுடைய ஐடி விங்ஸ் கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சொல்ல போனால் சமாளிக்க முடியலன்னு கூட எடுத்துக்கலாம். சமாளிக்க முடியலன்னு எடுத்துக்கிட்டாலும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில இந்த செக்டார்ல இருந்து இன்ஸ்டாகிராம பயன்படுத்தலையோ அப்படிங்கிற கேள்விகள் தான் இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லி 18 வயசு 19 வயசு 20 வயசு பசங்க உட்கார்ந்து விளையாடும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு டீம் இல்லாம இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா அங்க இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவரே 50 வயதை தொடக்கூடியவர் தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரணியில வளம் பெறக்கூடியவர்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 25-30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் அங்க இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 17 வயசு 18 வயசு 19 வயசு புதிய வாக்காளர்கள் எல்லாமே இருக்காங்க. இளைஞர்களை பொறுத்தவரை இங்க ஆக்டிவா செயல்படக்கூடிய இளைஞர்கள் இங்க இருந்தாங்க, அதிரடியாக செயல்பட்டாங்க. இதை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாங்க. சோ பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் பெரிய அளவுல விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை, குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விஜயையும் விசில் சின்னத்தையும் தமிழக வெற்றி கழகத்தையும் கொண்டு போய் மூளை முடுக்கெல்லாம் சேர்த்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து 1.5 கோடி வாக்களை கடந்துருச்சு. 2 கோடி வாக்களை தொடப்போகுது. நாம கூட கடந்த வீடியோக்கள்ல பேசும்போது வாக்குப்பதிவுக்கு பிந்திய நான் தெரிவிச்சிருந்தேன் 2 கோடி வாக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். 2 கோடி வாய்ப்புகளை பெற்றால் தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியோடு ஒரு நல்ல நம்பர்ஸோடு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். இப்போ 1.5 கோடியை தாண்டிட்டாங்க. 34% வாக்கு சதவீதத்தையும் தாண்டிட்டாங்க. இந்த இலக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எண்ணிக்கை முடிவடையக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 கோடியை எட்டி பிடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கோடி வாக்கள் எங்கிருந்து வரப்பட்டது அப்படிங்கும் போது இந்த இன்ஸ்டாகிராம் பெரிய அளவில் இவங்க பயன்படுத்தினாங்க, இளைஞர்கள் மூலமாக பெறப்பட்டது. இந்த விஷயத்துல அதிமுக முழுவதுமாக கோட்டை விட்டாங்க, திமுகவும் பெருமளவு கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு திமுக தொடங்கியாச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது ஏன் வருது அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இனிமே தான் ஆட்டம் வந்து சூடு பிடிக்க போகுது, நாங்கள் வந்து வெற்றி பெற்று ஆளும் கட்சியாக உட்கார்ந்ததை விட எதிர்கட்சியாக உட்கார்ந்தது தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. பட் சட்டமன்றத்தில் அந்த எதிர்கட்சியாக நின்று டஃப் கொடுக்கறதுக்கு உள்ள ஆட்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது அது அடுத்த விஷயம். பட் இதுதான் நம்மளுடைய நிலைமை அப்படின்னு தெரிஞ்சதனுடைய அடுத்த நிமிடமே எதிர்கட்சிக்கு உண்டான வேலையை திமுக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுக்கு ஏதாவது அப்படி தோணுதா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும்
அவங்க வந்து தொடர்ச்சியாகவே வந்து பாத்தீங்கன்னா இல்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றியே பெறாது, ஒரு சில தொகுதியில கூட வெற்றி பெறாது அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சவங்க இன்னைக்கு அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சு மறு ஆங்கிள் பேச தொடங்கிட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னா இல்ல அங்க வாக்குப்பதிவுல பல மோசடிகள் நடந்திருக்கு, விஜய் வெற்றி பெற்றது ஒரு மோசடி போலவும் ஒரு சிலர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எங்கேயோ வந்து கோல்மால் விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி கண்டு களம் காண்றாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெனியூனாக நேர்மையான வழியில தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியது யார் அப்படின்னா திராவிட கட்சிகள், ஆட்சி செய்த கட்சிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இது போன்ற நிலைகளில் ஈடுபடுவாங்க. இது காலம் காலமாக பார்க்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனா வந்து இவங்களை பாத்தீங்கன்னா இல்ல ஏதோ நடந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னா இவங்க சொன்ன நம்பர்ஸை விட அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய புயலே அடித்திருக்கிறது, சுனாமியே அடித்திருக்கிறது. இவங்க வந்து அலை கூட அடிக்காதுன்னு சொன்னாங்க, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல பெரிய சுனாமி புயல் பூகம்பமே ஏற்பட்டிருக்கிறது. இந்த பூகம்பத்துல சிக்கி அண்ணா அறிவாலயம் டேமேஜ் ஆகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பேசலாம் அப்படின்னா விஜய் குறித்து விமர்சனம் செய்வதற்கு இவர்களிடத்துல எந்த விதமான உருப்படியான விஷயங்களும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இப்பதான் அரசியல்ல நுழைஞ்சிருக்காங்க, நுழைஞ்சு ஒரு கட்சி கண்டு சில ஆண்டுகள்ல கட்சி கண்டு இப்ப ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலையில வந்துட்டாங்க. இனி விஜய் அவர்கள் அரியணையில சிஎம்மாக உட்கார்ந்து சில ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போதுதான் அதுல தவறுகள் நடந்தால்தான் அரசியல் ரீதியாக இவங்க வந்து தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலத்தை ஓட்ட வேண்டிய கட்டாயம் வந்து இவங்களுக்கு ஏற்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய தனிப்பட்ட விஷயங்களை விமர்சிப்பது, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொய்யான விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பயன்படுத்துவது, இல்ல அங்க தவறு நடந்திருக்கு, இவங்க கோல்மால் பண்ணாங்க, இல்ல இது வெற்றியே கிடையாது, மெஜாரிட்டி கிடைக்கல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியோடு இருந்த திமுகவை தமிழக வெற்றி கழகம் வீட்டுக்கு அடிச்சு துரத்துறாங்க, தலைவர் உட்பட. அதாவது அந்த கட்சியுடைய தலைவரே, அதான் 75 ஆண்டு காலம் பாரம்பரியம் மிக்க கட்சியுடைய தலைவரே தொகுதியில தோல்வி கண்டு தோண்ட முகத்தோட ஓடுறாங்க. சோ அதே முன்ன அமைச்சர்கள் எல்லாமே காலி ஆகுறாங்க, 90% அமைச்சர்கள் காலி, சீனியர் ஜூனியர் உட்பட எல்லாருமே காலி, அடிச்சு காலி பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது சாதாரண அடி கிடையாது, தாறுமாறான அடி, எந்திரிக்க முடியாத அடியை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கிறது. யார் மூலமாக கொடுத்திருக்காங்க அப்படின்னா மக்களுக்கே தெரியாத புதுமுகங்கள் மூலமாக இந்த அடி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ விஜய் நிறுத்தினது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நிறுத்திய ஃபேஸை பொறுத்த வரைக்கும் களத்துல நின்ற முகங்களோ அல்லது தன்னை போல ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய சினிமா ஆர்டிஸ்டுகளோ கிடையாது. எல்லாமே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் இருந்திருக்காங்க, விஜயுடைய ரசிகர்கள் இருந்திருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில ரசிகர்களாக இருந்தவர்கள், மாற்று கட்சியில ரசிகர்களாக இருந்தவர்கள் விஜய் கட்சி கண்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அதன் மூலமாக களம் காண்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கேண்டிடேட்டுடைய பேரே தெரியாது. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க, முதலமைச்சராக அரியணையில உட்கார போறாங்க. நாளைக்கு கூட ஒரு சர்வேன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் சர்வே எடுத்தால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக இந்த தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா 100% வேட்பாளருடைய பெயர் தெரியாது. இந்த தொகுதியில யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்த சின்னம் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா விசில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பட்டுன்னு அடிப்பாங்க. அல்லது வந்து இந்த தொகுதியில யார் வெற்றி பெற்றிருக்காங்க, ஸ்டாலினா எடப்பாடியாரா விஜயானா விஜய் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எந்த கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லுவாங்க. ஆனா கேண்டிடேட்டுடைய பேரை கேட்டா 90% மக்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா புதுமுகங்கள் தான் அங்க கேண்டிடேட்டா இறக்கியிருக்காங்க. புதுமுகங்களாக இறங்கிய கேண்டிடேட்டுகளை பொறுத்த வரைக்கும் 40-50 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெற்றி வாகை. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் பயணம் தெரியும், நீண்ட நெடிய பயணம். துரைமுருகன் அவர்களுடைய அரசியல் பயணம் தெரியும். சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னணி தலைவர்கள், கட்சி தலைவர்ல இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்படின்னா பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.